கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ண போகிறோம். அடுப்பில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குச்சியில் நம்ம குத்தி நல்லா சுட்டு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு பேர் கத்திரிக்காய் சட்னி பண்ண போகிறோம். இதில் என்ன செய்கிறோம் நமக்கு தெரியாது. ஐயா சாமி, வேறு மாதிரி லெவலில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியல விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அல்சர் உள்ளவங்க, வயிற்றில் பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி சட்னி எல்லாத்தையுமே நெருப்பில் சுட்டு. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளியும் சுட்டுறோம். ஒரு பக்கம் ட்ரம்ப் ஒரு பக்கம் சுட்டு போட்டுட்டுருக்குறான். ஆனால் நாம் நல்ல விஷயத்த செய்கிறோம். இந்த பாருங்கள், நம்ம தக்காளி இப்போ சுட்டாச்சு. அடுத்தது நம்ம பச்சை மிளகாயும் சுட்டெடுக்க போகிறோம். இப்படி ஒவ்வொரு பொருளையும் நம்ம சுட்டுட்டு தான். பூண்டு பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம சுட்டு எடுக்கணும். அதை நான் முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கணும் ஒரு பேஸ்ட்டு. இதோட நம்ம இதையும் கலந்து நம்ம வெட்டி நம்ம அதே வெங்காயத்தோடு சேர்த்து வணக்கி மிக்சியில் போட்டு அரைச்சினா அல்லது அம்மிக்கல்லில் போட்டு அரைச்சிங்கன்னா பயங்கரமான ஒரு டேஸ்டான, ரொம்ப காரசாரமான ஒரு சில்லி சுட சாப்பாட்டுக்கு நல்லது. இட்லி, தோசைக்கு எதுக்காக இருந்தாலும் ரொம்ப செமையாக இருக்கும். அருமையான சாப்பாடு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா பிடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேலையை செஞ்சு காட்டுறது நம்ம விஷயமாக இருக்குது. பார்த்து கத்திரிக்காய் நம்ம சுட்ட மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வழி நடத்துகிற கேஸு நீங்கள் பயன்படுத்துறதில்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. பஞ்சகாலம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி சாப்பாடு நம்ம செஞ்சு வச்சோம்னா கெட்டு போகாமல் ஒரு வாரத்துக்கு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தக்காளியெல்லாம் வெட்டி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி செஞ்சு மிக்சியில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு சார். வருதா?